வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 148 சங்கீதம் 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரைஸ் தி லார்ட். இந்த சங்கீதம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து அல்லேலூயா என்று முடிகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து அல்லேலூயா என்று முடிகிறது. ஜெபிப்போம். பிதாவே, விட்டுத்தாங்க, கற்றுத்தாங்க, விளக்கி சொல்ல கிருபை தாங்க, நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆகவே அல்லேலூயா என்று ஆரம்பித்து அல்லேலூயால முடிகிறது. அதே போல ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடனே வாழ்க்கையை ஆரம்பித்து சந்தோஷத்தோட அந்த நாள் முடியணும். காலையில் எழுந்திருக்கும் பொழுது அல்லேலூயான்னு சொல்லி எழுந்துருங்களேன், கிருபை உண்டாவதாக என்று சொல்லி எழுந்துருங்களேன். அந்த நாள் முழுவதும் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கும். வீணான சந்தேகங்கள் வராது, சஞ்சலங்கள் வராது. ஆகவே படுக்கை விட்டு எழுந்திருக்கும் போது காலையிலே அல்லேலூயா என்று எழுந்திருங்கள். தூங்கும் போதும் அல்லேலூயா என்று சொல்லி சொல்லி நீங்கள் நித்திரைக்கு போங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. போகட்டும். எனக்கு அன்பானவர்களே, இங்கே வாசிக்கும் பொழுது தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய கொம்பை முளைக்கப்படினார் என்று வாசிக்கிறோம். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு திண்டாட்டம் போகிறது, கொண்டாட்டம் வருகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், திண்டாட்டம் போகிறது, கொண்டாட்டம் வருகிறது. இங்கே தம்முடைய இஸ்ரவேல் ஜனமாகிய தம்முடைய ஜனத்திற்கு, பிரியமானவர்களே, தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அது எப்படிப்பட்ட கொம்பா? கொண்டாட்டமான கொம்பு. கொண்டாட்டம். இந்த நாடு செய்தியின் தலைப்பு கொண்டாட்டம், திண்டாட்டம். வேலை இல்லாத திண்டாட்டம், பணம் இல்லைன்னா திண்டாட்டம். திண்டாட்டம் என்ன அர்த்தம்? எனக்கு அன்பானவர்களே, ஒரு திகைத்து திரிகிற ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியங்களையும் செய்வதற்கு முடியாத நிலை. இந்த நாளிலே கொரோனா வந்திருக்கிறது. உலக நாடே திண்டாடி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா திண்டாடி கொண்டிருக்கிறது. ரஷ்யா திண்டாடி கொண்டிருக்கிறது. நமது இந்தியா திண்டாடி கொண்டிருக்கிறது, இல்லையா? அப்போ திண்டாட்டம். திண்டாட்டம் இல்லாம கொண்டாட்டம் இல்லவே இல்லை. வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் எனக்கு அன்பானவர்களே. ஆகவே பலவிதமான திண்டாடி கொண்டிருக்கிற நிலையில், குடும்பத்தை நடத்த முடியாத நிலை, திண்டாட்டமான நிலை, வேலை இல்லாத நிலை, திண்டாட்டமான நிலை. ஆக இந்த திண்டாட்டம் எல்லாம் மாறப்போகுது, மாறப்போகுது. விசுவாசிங்க. சரி, யாருக்கு இதை செய்வார்? எல்லாருக்கும் இல்லை. நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்துல 2 பிரிவாக ஆண்டவர் பிரிக்கிறார். வாசிக்கும் பொழுது முதலாவதாக நம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், நம்பர் 1. நம்பர் 2, தம்மை சேர்ந்த ஜனத்திற்கு. அப்ப தம்முடைய ஜனத்திற்கும் தம்முடைய பரிசுத்தவானுக்கும் ஆண்டவர் ஒரு கொண்டாட்டமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் அநேக பிரிமாணர்கள் +2 ரிசல்ட் வர ஆரம்பித்தது, இல்லையா? அநேக பிள்ளைகள் பிரிவினர்களை அவர்கள் அந்த எக்ஸாமில் எடுத்த மார்க்கை நினைத்து கொண்டாடினார்கள். எனக்கா இவ்வளோ மார்க் என்று சொல்லி கொண்டாடினார்கள். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு மார்க் இல்லாத நிலையில் வரும் பொழுது ஒரு சில திண்டாட்டம் இருக்கும். கலங்க வேண்டாம். ஆகவே கொண்டாட்டத்தை என்ன செய்யுங்க, நீங்க நினைக்கும்படி அன்பாண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. யாருக்கு கொண்டாட்டம்? தம்முடைய ஜனத்திற்கு. யாருக்கு கொண்டாட்டம்? தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு என்று வாசிக்கிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 19 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது போதும். சொந்த சம்பத்து, தம்முடைய ஜனத்தை சம்பத்தாக வைக்கிறார், தம்முடைய ஜனமாக வைக்கிறார். உபாகமம் 14:2, உபாகமம் 26:19, 1 சாமுவேல் 12:22, சங்கீதம் 29:11. மறுபடி சொல்லுகிறேன்,
யாத்திராகம் 19:5, உபாகமம் 14:2, உபாகமம் 26:19, 1 சாமுவேல் 12:22, சங்கீதம் 29:11 ஆகிய வசனங்களை நீங்கள் தேடி படித்து பார்க்கும் பொழுது தம்முடைய ஜனம் என்று வரும். சரி, 2 வசனத்தை மாத்திரம் நாம் இந்த நாளில் வாசிக்கலாம். உபாகமம் 26:19 வாசிக்கும் பொழுது, உபாகமம் 26:19, இன்று உனக்கு சொல்லுகிறார். என்ன ஜனம்? பரிசுத்த ஜனம். அப்ப தம்முடைய ஜனம் என்பது யார் என்று சொல்ல? பரிசுத்த ஜனம், பரிசுத்த பாட்டி இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த ஜனத்திற்கு புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன், உன் எதிர்காலத்தை சிறந்திருக்கும்படி செய்வேன், உன்னை படிக்க வைத்து சிறந்திருக்கும்படி செய்வேன், உன்னை டாக்டராக மாற்றி நான் சிறந்திருக்கும்படி செய்வேன், உன்னை IAS அதிகாரியாக மாற்றி உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். யாருக்கு? தம்முடைய ஜனத்திற்கு இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 29:11 வாசிக்கும் பொழுது போதும், தம்முடைய ஜனம் இல்லையா? யாருடைய ஜனம்? தம்முடைய ஜனம். தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அப்புறம் ரெண்டு இடத்துல தம்முடைய ஜனம் என்று வருகிறது. அப்போ இந்த கொண்டாட்டம் யாருக்கு என்று சொன்னால் எல்லாருக்கும் அல்ல. அவருடைய பிள்ளைகளாக அவரை பற்றி கொள்கிறவர்களுக்கு, அவரை சார்ந்தவர்களுக்கு, அவரை சேர்ந்தவர்களுக்கு பரிசுத்தமான ஒரு எண்ணங்களும் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுவாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே கொண்டாட்டம் வரும். சரி, ஆரம்பத்தில் சொன்னேன், திண்டாட்டம் இல்லாமல் கொண்டாட்டம் இல்லை. எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக 1 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சந்தோஷம் கொண்டாடினார்கள். இன்னொரு கொண்டாட்டம். அப்ப இந்த கொண்டாட்டத்துக்கு முன்னதாக ஒரு திண்டாட்டம் இருக்குது. அதை நீ கவனிக்காம விட்டுறக்கூடாது இல்லையா? இங்க வாசிக்கிறோம் 11:1, அக்காலத்திலே நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து அடுத்த வசனம் இங்க 2 மனிதர்களை பார்க்கிறோம் இல்லையா? யாபேஸ் கூட்டத்தார், நாகாஸ். யார் இந்த நாகாஸ்? அம்மோனியன். அருவருக்கத்தக்கதாய் பிறந்தவன் தான் அம்மோனியன் இல்லையா? போகட்டும். எனக்கு அன்பானவர்களே, அம்மோனியன் என்று சொன்னாலே ஒரு கொடூரன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அம்மோனியன் அன்றைக்கு யாபேஸ் கூட விரோதமாக வரும் பொழுது அந்த யாபேஸ் மனசு சொல்லுகிறார்கள், எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணும், அப்படி உங்களை சேமிப்போம். நாகாஸ் வந்திருக்கிறான், யுத்தமன் வந்திருக்கிறான், நாசம் பண்ணும்படி வந்திருக்கிறான் நாகாஸ், வேதனைப்படுத்தபடி வந்திருக்கிறான் நாகாஸ். யாரு? அம்மோனியன். கர்த்தருடைய சபைக்கு பிரேமர்களே 10 தலைமுறைக்கு உட்படலாகாதவன் இந்த அம்மோனியன். கர்த்தரால் வெறுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், ஒரு கொடூரமான ஒரு சுபாவம் உள்ளவன் தான் இந்த அம்மோனியன். காரணமே இல்ல பகைக்கு வந்திருக்கிறான், காரணமே இல்ல சண்டை போட வந்திருக்கிறான். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் நடக்குது இல்லையா? காரணமே இருக்காது, ஆனா பகைப்பாங்க. காரணமே இருக்காது, பிரிமர்களை வேதனைப்படுத்துவார்கள். இது அம்மோனுடைய சுபாவம்.
இப்படிப்பட்ட நிலை வந்த உடனே சரிப்பா உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம் என்று சொல்லி சமாதானமான காரியத்தில் எத்தனை பண்ணுகிறார்கள் அந்த யாபேசின் குடிகள். என்ன செய்திருக்கணும்? செய்தானா? நம்மளும் செய்யல. என்ன செய்தான்? என்ன சொல்றான்? எவ்வளவு ஒரு பிரிமணங்களுடைய ஆணவ பேச்சு, எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு பேச்சு. என்ன சொல்றான்? 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உங்கள் ஒவ்வொருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனால் இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தைய வரப்பண்ணுவதே நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணுகிறேன் இல்லையா என்றான். கண்ணை பிடுங்க போறானா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு கயவன்! அப்ப இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அந்த கண்ணை நான் பிடுங்க போகிறேன். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நிந்தைய வரப்பண்ணுவதே, உன்னை அவமானப்படுத்துவது என் நோக்கம். நீ நிந்தைக்குள்ளே கடக்க வேண்டுவது என் நோக்கம். நீ சிறுமைப்பட வேண்டுவதே என் நோக்கம். நீ கஷ்டப்பட வேண்டும் என்பதே என் நோக்கம் என்று சொல்லி ஒரு சத்துரு, அம்மோனியனே சத்துரு நாகாஸ் வருகிறான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த யாபேசினுடைய பிரியமானவர்களே குடிகள் கலங்கி போனார்கள் என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அழுதார்கள் என்று வாசிக்கிறோம். வாசிக்கலாம் 5ஆம் வசனம். சவுலை, முதல் ராஜாவாகிய சவுல் இப்போது அபிஷேகம் பண்ணப்பட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டு முதல் ராஜாவாக மாறுகிற, முதல் ராஜாவா வருகிற இடத்துல முதல் செய்த யுத்தம் இந்த யுத்தம் தான். அப்ப இந்த அழுகையை அவன் கேட்ட மாத்திரத்திலே, இந்த அழுகையின் முகாந்திரம் என்ன என்று கேட்ட மாத்திரத்திலே அவர்களுக்கு நடந்தவைகளை சொல்லும் பொழுது வசனம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அழுகிறார்கள். அந்த அழுகையில இருந்து ஒரு விடுதலை வேணும், அந்த அழுகையில இருந்து ஒரு ரட்சிப்பு வேணும் என்பதற்காக ஆண்டவர் சவுல் மீது தேவனுடைய ஆவி இறங்கினது. வாசிக்கலாம் 6ஆம் வசனம். சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே, நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதுனாலே, அப்ப தேவனுடைய ஆவி இறங்காம யுத்தம் பண்ண முடியாது இல்லையா? எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலே உனக்கு விரோதமாக வரக்கூ யுத்தம் பண்ணுகிற அந்த அம்மோனியன் யார்? அந்த நாகாஸ் யார்? இது நிமித்த நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? அந்த கொடூர நிமித்தமாக நீ பயந்து கொண்டிருக்கிறாயா? வசனம் சொல்லுகிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தருடைய ஆவி அவனுக்கு பலமா இறங்கினபடினாலே நடந்த காரியம் என்ன? இவன் சவுல் சொல்றாரு, வாசிக்கலாம். இது சவுளுடைய முந்தின பகுதி. எல்லாம் கவனிங்க, சவுளுடைய பிந்தின பகுதி நமக்கு தேவையில்லை, முந்தின பகுதி கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினாரே அந்த பகுதி வாசிப்பலாம். இங்கே 1 சாமுவேல் 11:9. நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன்னே போதும், நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன்னே ரட்சிப்பு கிடைக்கும். ஆமென், ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் வாயை திறந்து ஒரு ஆமீன் போடுங்க பார்க்கலாம். ஆமென். நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன்பே. அவ என்ன, வெயில் எப்போ ஏறும்? சூரியன் எப்போ உதிக்கும்? 6 மணி. எப்போ ஏறும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே இருக்கும். 12 மணி இருந்து 2 மணி வரைக்கும் தான் உச்சி வெயில். அப்போ அந்த 12 மணியில இருந்து 2 மணிக்குள்ளே நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன்பே, ஒருவேளை காலையில 10 மணிக்கு முன்பே இருக்கலாம், நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன்னே உனக்கு ஒரு விடுதலை. இங்க ரட்சிப்புன்னு வாசிக்கிறோம். ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் விடுதலை. இந்த வியாழக்கிழமை விடுதலையின் கூட்டத்திலே, இந்த வியாழக்கிழமை இந்த விடுதலையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கென்பான தாயே, எனக்கென்பான தகப்பனே, எனக்கென்பான சகோதரா, கலங்க வேண்டாம். நீ எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய்? நீ யாரை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய்? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன்னே உனக்கு விடுதலை உண்டாகும். எந்தெந்த நிலையில உனக்கு விடுதலை வேணும்? ஒருவேளை வியாதிப்பட்டு இருக்கிற உன்னுடைய சரீரத்துக்கு ஒரு விடுதலையா, அல்லது கடனிலிருந்து உனக்கு ஒரு விடுதலையா, அல்லது கலக்கத்திலிருந்து உனக்கு விடுதலையா,
அல்லது கண்ணீரில் இருந்து உனக்கு விடுதலையா? எந்தெந்த நிலையில இருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமோ, நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன்னே நீ நினைத்த காரியம் நடப்பதாக. நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன்பதாகவே நீ விரும்பின காரியம் உனக்கு வருவதாக. நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன்பதாகவே பிரியமானவர்களே, எந்தெந்த காரியத்திற்காக ஜெபித்தீர்களோ, எந்தெந்த காரியத்திற்கு உபவாசித்தீர்களோ, எந்தெந்த காரியத்திற்கு வேண்டிக் கொண்டீர்களோ, அவைகளில் இருந்து ஆண்டவர்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. அந்த ஜெபத்திற்கு பதில் வருவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? நாளை வெயில் ஏறுவதற்கு முன்பதாகவே பிரியமானவர்களே உங்களுக்கு விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோம். சரி, அந்த விடுதலை வந்த உடனே தான் சவுலை ராஜாவாக்கி கொண்டாடினார்கள். அப்ப அம்மோனியன் ஒளிந்தான், சத்துரு ஒளிந்தான். சரி, இந்த சத்துருவை ஜெயிப்பதற்கு இவன் செய்த காரியம் என்ன? முதலாவதாக பணிவு அவசியம். பணிவு. முதலாவது பணிந்தான், இரண்டாவது துணிந்தான். மறுபடியும் சொல்றேன், முதலாவது பணிந்தான். யாருக்கு முன்பாக பணியணும்? சத்துருக்கு முன்னாடி அல்ல. நல்லா கவனிக்கங்க. சத்துருக்கு முன்னாடி சிங்கம் போல நிக்கணும். சிங்கம் போல நிக்கணும். எனக்கு ஆனா ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? பணிந்து இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே சமாதான பலிகளை இட்டார்கள். இல்லையா? பலி என்பது ஒரு பணிவை குறிக்கிறது. அப்போ பிரியமான ஜெபம் என்பது ஒரு பணிவை குறிக்கிறது. நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சன்னிதியில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போ சத்துருவை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே உனக்கு நீ பணிந்து கிடக்க வேண்டும். ஆகவே சத்துருவுக்கு இவன் துணிந்தான், தேவ சமூகத்திலே பணிந்தான், சத்துருவுக்கு துணிந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் வாழ்க்கையிலே வெற்றி வந்தது வாசிக்கிறோம். அதற்கு பிறகு சந்தோஷமாக கொண்டாடினார்கள். இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, ஆகவே ஏசாயா புஸ்தகம் 17:13 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 17:13 அவர்களை ஆண்டவர் அதட்டுவார், அவர்கள் தூரமாய் ஓடி போவார்கள். சுழல் காற்றில் அகப்பட்ட துரும்பை போல துரத்தப்படுவார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, உன் ஜெபமானது, உன் உபவாசமானது, உன் கண்விழிப்பானது, உன் துதியானது இந்த ராத்திரி வேளையிலே பிரியமானவர்களே சுழல் காற்றில் அகப்பட்ட துரும்பை போல துரத்தப்படுவார்கள். உனக்கு விரோதமாக வருகிற சத்துரு யார்? உன்னை வேதனைப்படுத்துகிற சத்துரு யார்? கலங்காத. வேதம் சொல்லுகிறது, கொடியன் அற்று போவான், சக்கந்தகாரன் இல்லாமல் போவான். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த அம்மோனியனாகிய சத்துருவை சவுல் ஜெயித்தான். ஆகவே அங்கே ஒரு கொண்டாட்டம். ஆரம்பத்தில் அவன் வார்த்தையை கேட்டு திண்டாட்டம். இப்போ யுத்தத்துக்கு வந்தான். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே நடந்த சம்பவம் என்ன? இப்போ அங்கே ஜெயித்தபடினாலே ஒரு கொண்டாட்டம் வருகிறது. அப்போ திண்டாட்டம் இல்லாம கொண்டாட்டம் இல்லை, போராட்டம் இல்லாம வெற்றி இல்லை, பரீட்சை இல்லாம வெற்றி பாஸ் பண்ண முடியவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த திண்டாட்டத்துக்கு பிறகு கொண்டாட்டம் வந்தது. நம்பர் 1. நம்பர் 2, எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அடுத்த வசனம், எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் கொண்டாடக்கூடிய நல்ல நாள். அல்லேலூயா. இந்த எல்லா பட்டணத்தில் என்ன இருக்கிறது? கொரோனா. பட்டணத்திலே கொரோனா, கிராமத்திலே கொரோனா, தெருவிலே கொரோனா, நாடு முழுதும் கொரோனா. அப்ப கொரோனா நிமித்தமாக ஒரு திண்டாட்டம். இல்லையா? இந்த புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது எஸ்தர் புஸ்தகத்தில் பிரியமானவர்களே யூத ஜனங்களுக்கு ஒரு திண்டாட்டம் வந்தது வாசிக்கிறோம். எந்த அடிப்படையில? எஸ்தர் 3:15. அந்த அஞ்சற்கார ராஜாவின் உத்தரவினால்
தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். சூசான் அரண்மனையில் பிறந்தது. சூசான் நகரம் கலங்கிற்று. சூசான் நகரம் கலங்கிற்று. எந்த அடிப்படையில? முழு யூதரைகளையும் கொண்டு குவிக்கும்படியாக செயல்பட்ட திட்டம், சத்துருவின் திட்டம், சதி திட்டம். எனக்கு அன்பானவர்களே, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, சிம்பிள் மேட்டர். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டசன் மேட்டர். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமான உட்கார்ந்து இருக்கிறாரு, மொர்தெகாய் வருகிறார். பிரியமானவர்களே, மொர்தெகாய் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆமான் வந்துட்டு இருக்கிறாரு. மொர்தெகாய் யூத குலம். ஆகவே இந்த ஆமான் வரும் பொழுது இந்த ஆமானை விஷ் பண்ணல. அதான் பிரச்சனை. அந்த விஷ் பண்ணாததை அவன் கண்ட உடனே அதை காய்மகரமாக வைத்து கசப்பாக இருந்து இவன் முழு யூதர்களையும் சங்கரிக்க முடியாத திட்டம் தீட்டினான். 2 பேர் பிரச்சனை தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? இன்னைக்கு பிரபலமான ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களுக்கு தெரியும். 2 பேருக்குள்ள பிரச்சனைகள். கணவன் மனைவியா இருக்கல 2 பேரு, ஒருவேளை சகோதரா இருக்கலாம் 2 பேரு. அந்த 2 பேருக்குள்ள பிரச்சனை முழு குடும்பத்தையே அளிக்கிறது. 2 பேருக்குள்ள பிரச்சனை முழு சபையை பாதித்துக் கொண்டிருக்கிறது. 2 பேருக்குள்ள பிரச்சனை முழு உலகத்தையே பாதிப்புக்குள்ளாய் ஆக்கி கொண்டிருக்கிறது. அவன் வந்தார், ஒரு விஸ்புல். அதான் பிரச்சனை, வேற ஒரு மேட்டரும் கிடையாது. உடனே ராஜாவிட்ட போய் பிரியமனங்களை முழு யூதரை சங்கரிக்கும்படியாக பிரியமனங்களை வகை தேடினான் வாசிக்கிறோம். இது நிமித்தமாக சூசா நகரம் கலங்கிற்று. இந்த ராத்திரி வேளையிலே பிரியமானவர்களே, அன்றைக்கு சூசா நகரம் கலங்கினது போன்று பிரியமான சில சதி திட்டத்தின் மூலமாக நீ கலங்கி இருக்கிறாயோ, உன் குடும்பம் கலங்கி இருக்கிறதோ, ஒருவேளை இப்படிப்பட்ட வியாதி என்று சொல்லி நீ கலங்கி இருக்கிறாயோ, கலங்க வேண்டாம். எனக்கு அன்பானவர்களே, நடந்த சம்பவம் என்ன? இது எஸ்தர் ராஜாத்தி கேள்விப்பட்ட மாத்திரத்திலே நடந்த யாவற்றை கேள்விப்பட்ட மொர்தெகாய் அலறினான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க, அன்னைக்கு செய்தியிலே கேட்டிருப்பீர்கள். பிறகு மொர்தெகாய் எஸ்தர் பார்த்து சொன்னான், இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல எழும்பிட்டு சொன்ன மாத்திரத்திலே அந்த வார்த்தையை கேட்டு அந்த எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் அல்லும் போல் உபவாசத்தை ஜெபித்தால் வாசிக்கிறோம். ராஜா அழைக்கப்படாமல் அங்க போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அங்கே என்ன கட்டளை? அரச கட்டளை. என்ன? அரசர் அழைக்காம போக முடியாது. ஆனால் இவள் அரச கட்டளையை பார்க்கவில்லை, ஆண்டவன் கட்டளையை பார்த்தாள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவன் கட்டளை என்ன? அந்த சட்டத்தை அவள் மீறினால் ஜெபித்தால் வாசிக்கலாம். அரச கட்டளையா, ஆண்டவன் கட்டளையா? பிரியமானவர்களே, அரச கட்டளை தூக்கி எறிந்தால், கர்த்தருக்காக ஜெபத்தில் நின்றால், துணிந்தால், ஜெபித்தால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்த காரியம் என்ன? இப்பொழுது வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். எஸ்தர் 8:15. புறப்பட்டான். சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அது ஒரு கொண்டாட்டம் இல்லையா? ஆரம்பத்தில் சூசா நகரத்துக்கு திண்டாட்டம், ஜெபித்த பிறகு கொண்டாட்டம். அல்லேலூயா. நீ ஜெபிக்காத வரைக்கும், நான் சொல்லலாமா, நீங்களே கண்டுபிடிச்சீங்க இல்லையா? ஜெபிக்காவிட்டால் பயம் வரும், ஜெபித்தால் ஜெயம் வரும். ஆக பயப்படாம இருங்க. இந்த ராத்திரியோட பயப்படாம இருங்க. சத்துருக்களுக்கோ, சூனியத்திற்கோ, செய்வினைக்கோ, ஏவலுக்கோ, எந்த மந்திரவாதிகளுக்கும் நீ பயப்படாம இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு ஏத்திருங்கள். பிரியமானவர்களே, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். சங்கீதம் 148:14 மறுபடியும் வாசித்து முடிச்சிருவோம். சங்கீதம் 148:14. பரிசுத்தவான்கள் யாவருக்கும் பரிசுத்தவான்களுக்கு ஜனத்திற்கு கொண்டாட்டமான ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உன் திண்டாட்டம் போகிறது, கொண்டாட்டம் வருகிறது. இந்த செய்திக்கு பிறகு
இந்த இரவுக்கு பிறகு உன் வாழ்க்கையில திண்டாட்டமே இருக்காது. சொல்லு, வாயத்தை சொல்லுங்க, திண்டாட்டமே போ, கொண்டாட்டமே வா. திண்டாட்டமே போ, கொண்டாட்டமே வா. உன் வாழ்க்கையிலே திண்டாட்டமா அல்லது கொண்டாட்டமா? திண்டாட்டம் முடிகிறது, திண்டாட்டம் போகிறது, கொண்டாட்டம் வருகிறது. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக துதிக்கிறோம். இந்த வார்த்தையை நம்முடைய ஜனங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நமக்கு தோத்துறோம். எந்தெந்த காரியத்திலே நம்முடைய ஜனங்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்களோ இயேசுவே, முடிவெடுக்க முடியாதபடி ஒரு திண்டாட்டம். ஆண்டவரே, தகப்பன குடும்பத்தை நினைக்கும் பொழுது ஒரு திண்டாட்டம். ஆண்டவர், பணம் இல்லையேங்கிற ஒரு திண்டாட்டம், வேலை இல்லையேங்கிற ஒரு திண்டாட்டம், வருமானம் இல்லையேங்கிற ஒரு திண்டாட்டம். இப்படி பல நிலைகளிலே உங்களுடைய ஜனங்கள் திண்டாடி கொண்டிருக்கிறதை கண்ணோக்கி பாருங்கப்பா, கண்ணோக்கி பாருங்க. நடந்த யாவற்றையும் கேள்விப்பட்ட போது அலறினானே, எங்கள் ஜனம் வேதனைப்படுகிறதை கேட்டு நாங்கள் அலறுகிறோம். வாடகை கொடுக்க முடியல, பிள்ளைக்கு பீஸ் கட்ட முடியல, என்ன செய்வேன், ஏது செய்வேன் என்று பல நிலைகளில் ஆண்டவர் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பணம் பற்றாக்குறை திண்டாட்டம், ஒரு பக்கம் வேலை இல்லை என்கிற ஒரு திண்டாட்டம், ஒரு பக்கம் வருமானம் இல்லை என்கிற திண்டாட்டம், ஒரு பக்கம் சத்துருக்கள், இந்த நாகாஸ் போன்ற அம்மோனியர்களுடைய வேதனைகள், சத்துருக்களால் வரக்கூடிய வந்து கொண்டிருக்கிற திண்டாட்டங்கள். அப்பா, ஒன்னா ரெண்டா வெளி சொல்ல முடியாத நிலை அல்லவா ஆண்டவர்? ஒன்னா ரெண்டா அடுக்கடுக்கான துன்பங்கள், அடுக்கடுக்கான துயரங்கள், ஒண்ணு போனா ஒண்ணு என்று சொல்லி வருகிறது. என்ன செய்வேன் ஆண்டவரே, என்ன செய்வேன்? ஐயா, நம்முடைய ஜனத்தை பாருங்கப்பா. ஐயா, கண்ணீரோடு இருக்கிற ஜனத்தை பாருங்க ஆண்டவரே. நாங்க யாரிடத்துல போவோம் ஐயா? எங்களுக்கு யாரு உண்டு அப்பா? உம்மை விட்டு அவருக்கு எது இல்லையே, உம்மை விட்டு அவர் நாதி இல்லையே. உம்முடைய காலே சுத்தி வருகிறார்களே, ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். இந்த பாலாய் போனதான் ஆண்டவர், இந்த கொரோனா ஆண்டவரே பட்டணத்தை விட்டு விலகுவதாக, கிராமங்களை விட்டு விலகுவதாக, இந்தியா விட்டு விலகுவதாக, எங்கள் தமிழ்நாட்டை விட்டு விலகுவதாக, மற்ற தேசத்தில் இருக்கிற எல்லா தேசத்தை விட்டு விலகுவதாகப்பா. ஆண்டவரே, மக்கு தோத்திரம். கொரோனா இல்லை என்கிற ஒரு செய்தி, ஒரு கொண்டாட்டம். சென்னையில கொரோனா இல்லை, தமிழகத்தில் கொரோனா இல்லை. ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே அந்த அம்மோனியன் ஆண்டவரே நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன்பதாக ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்தீரோ, முறியடித்தீரோ. நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன்பதாகவே உனக்கு விடுதலை வரும் என்று சொன்னீர் அல்லவா? சவுல் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை அல்லவா? அதே போல ஆண்டவரே உமக்கு தோத்திரம். முற்றிலும் ஒளிந்தது இந்த கொரோனா என்கிற செய்தி கேட்டு நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கண்ணீரோடு, கவலையோடு, எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி, நிம்மதியாக தூங்கட்டும் ஐயா. கெட்ட சொப்பனங்கள் விலகட்டும். சூனி ஆவி, ஏவலின் ஆவி, செய்வனை ஆவி, சரீரத்தை வேதனைப்படுத்துகிற அத்துணை ஆவிகளும் நசரேயனான இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்குறதுக்காக தோத்துறோம். பரத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்குறதுக்காக தோத்துறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா சூனியம் எறிவதா, கட்டுகளை அறுப்பீராக ஆண்டவரே. உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படியே செய்யும். இந்த செய்தி கேட்ட ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.